உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். சுவிக்ஸா டிவி மூலியமாக நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நாம பேசக்கூடிய தலைப்பு என்னன்னா, குரு கேதுவுடைய தொடர்பு. கடந்த வருஷம் அக்டோபர் மாதம் ராகு கேது பயிற்சியானாங்க. கேது பகவான் ஆப்பட்டது துலாமிலிருந்து பயிற்சியாகி கன்னி ராசியில் இருக்கிறாங்க. மே மாசம் குரு பகவான் பயிற்சியாகி மே மாசம் 1ஆம் தேதி பயிற்சியாகி மேசத்திலிருந்து ரிஷபத்துக்கு வந்திருக்கிறாங்க. அப்ப அந்த ரிஷபத்துக்கு வந்த அந்த குரு பகவானும் கண்ணியில் இருக்கக்கூடிய அந்த கேது பகவானும் மேச ராசிக்காரர்களுக்கு எந்த விதமான ஒரு பலனை கொடுக்கவிருக்கிறது, இதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்கிறோம். நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்றது இல்லை. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணும்போது தான் எங்களுக்கு ஒரு அங்கீகாரம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே சமயத்துல நாங்க ஒரு பிளான் வச்சிருக்கிறோம். இப்போ நிறைய பேர் பார்க்குறீங்க, இதுல பார்க்க முடியாதவர்கள், வெளிநாட்டில் இருந்தும் சரி உள்நாட்டில் இருந்தும் சரி, நிறைய பேர் காசு கட்டி பார்க்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு மாசத்துல ஒரு நாளோ இல்ல வாரத்துல ஒரு நாளோ ஒரு 10 ஜாதகத்தை அவங்களுக்கோசரம் பார்க்கலான்னு முடிவு பண்ணியிருக்கிறோம். கண்டிப்பாக இது கூடிய விரைவில் நிறைவேறும். அவங்களுக்கு ஃப்ரீயா பார்க்கறதா இருக்கிறோம். அதனால நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்ப இந்த மேச ராசிக்கு நம்ம பலன் பார்க்க போறோம். அந்த மேச ராசியிலிருந்து 6ஆம் இடமான கன்னி ராசியில் கேது பகவான் இருந்தார். அப்போ 6ஆம் இடத்துல அந்த கேது பகவான் இருப்பது யோகமா, பாவமா, சாதகமா, சாதகம் இல்லையா அப்படின்னா கண்டிப்பாக 6ஆம் இடத்துல கேது இருப்பது யோகம். சாஸ்திரங்கள்ல 3, 6, 11 இந்த மாதிரி ஸ்தானங்கள்ல கேது பகவான் இருப்பது யோகம்னு சொல்லியிருக்கிறோம். ஆனா இப்ப இந்த மேசராசிக்கு 6ஆம் இடத்துல தான் இருக்கிறாங்க. அப்படி 6ஆம் இடத்துல அந்த கேது பகவான் இருந்தாலும் அந்த கேது பகவானுக்கு வீடு கொடுத்த புதன் ஸ்ட்ராங்கா இருக்கணும். அப்ப அந்த வீடு கொடுத்தவர் நல்லா இருந்தால் மட்டும்தான் அந்த கேது தன்னுடைய வேலையை செய்ய முடியும். அப்போ இப்ப அந்த கேது பார்க்க போனா இப்ப நின்றுட்டு இருக்கிற ஸ்தானத்துல அந்த வீடு கொடுத்தவர் ஸ்ட்ராங்காக இல்லை. அப்படிப்பட்ட காலகட்டத்துல அந்த கேது 6ஆம் இடத்துல இருந்து கண்டிப்பா உங்களுக்கு நல்லதை செய்யக்கூடிய ஸ்தானத்துல இருந்தும் கெட்டதை செய்யறாரு. இது 60-70% பேருக்கு இதுதான் நடக்குது. ஒரு 30% பேர் ஆப்பட்டது தன்னுடைய ஜாதகத்தில், தன்னுடைய ஜென்ம ஜாதகத்தில் அந்த கேது 6ஆம் இடத்துல நின்று அந்த கேதுவுக்கு வீடு கொடுத்த புதன் ஆட்சியோ உச்சமோ சுபகிரகங்களின் பார்வையோ பெற்றிருந்து அதன் மூலியமாக நல்லா இருக்கிறாங்க. அப்போ அந்த சுபகிரகங்களின் பார்வை இல்லாதவங்கள், அந்த புதனுடைய ஆட்சி உச்சம் இல்லாதவர்கள் ரொம்பவுமே கஷ்டப்படுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த கேது அப்படிங்கிறது 6ஆம் இடத்துல இருந்து தனக்கு கடன்களை கொடுத்துச்சு, நோயை கொடுத்துச்சு. அப்போ ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில கடன், நோய் இது 2 இருந்துட்டாவே அவங்கனால தலையெடுக்க முடியாது. அவங்களுக்கு எவ்வளவு சொத்து இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய அவங்க நிலையில் இருந்துட்டாலும் சரி, உடம்புல பாதிப்புகள் வந்துட்டா, உடம்புல பிரச்சனை வந்துட்டா, அந்த உடம்புல ஆரோக்கியம் இல்லாமல் போயிட்டா அவங்க கஷ்டப்படுவாங்க இல்லையா? அப்ப அந்த கஷ்டத்துல இருந்து மீண்டு வராமல் இன்னைக்கு மருத்துவ ரீதியாக நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஒண்ணு. அது போக இந்த மேச ராசிக்காரங்களுக்கு எந்த பக்கம் திரும்பினாலும், எந்த தசையில திரும்பினாலும் அடி வாங்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு சனி 11ஆம் இடத்துல இருந்து யோகத்தை செய்யறாரு. ஒரு சிலருக்கு நல்லா இருக்குது, ஒரு சிலருக்கு நல்லா இல்லை. அப்ப அவங்க வாழ்க்கையில அவங்க 4 பேர்த்துக்கு முன்னாண்ட நல்ல நிலைமைக்கு வர முடியல. கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க, கடன் பட்டுட்டு இருக்கிறாங்க, ஒரு வேலை சரியா அமையல, ஒரு பிசினஸ் நல்லா இல்லை, குடும்பத்தோட கணவனும் மனைவியும் சந்தோஷமாக இல்லை. அப்ப அந்த மனைவி கிட்ட சந்தோஷமா பேசலாம் அப்படின்னு நினைச்சு கணவர் போனாலும் அங்க நல்லது நடக்கிறது இல்லை.
அந்த மனைவி கணவர்கிட்ட சந்தோஷமா பேசலாம்னு சொல்லி போனாலும் அங்க அந்த திருப்தி கிடைக்கிறது இல்லை. அதே சமயத்துல மக்கள் மூலியமாகவும் மேசராசியில பிறந்த ஆண் பெண்களுக்கு அவங்களுடைய குழந்தைகள் அவங்க தலையெடுத்து அவங்க நல்ல ரூட்ல போகல, கெட்ட ரூட்ல போறாங்க, கெட்ட நட்பு சேர்றாங்க, அது அப்பா அம்மாவுக்கு பிடிக்கல, அதை கண்டிச்சாலும் கண்டிப்பாக திருப்தி இல்லை. அப்ப இவ்வளவு பெரிய சிக்கல்களையும் கொடுமைகளையும் கடன்களையும் கஷ்டங்களையும் சந்திச்சிருந்த அந்த மேச ராசிக்காரங்களுக்கு எங்களுக்கு எப்பாவது ஒரு நல்லது நடக்காதா, எங்க வாழ்க்கையில் இந்த கஷ்டம் தீராதா, நாங்க இருப்பதை விட இறந்து போயிடலாம் அப்படிங்கிற சூழ்நிலைக்கு வந்துட்டோம், எனக்கு சொத்து இருந்தும் எனக்கு பிரச்சனை, அதே சமயத்துல ஒரு சிலருக்கு சொத்து இல்லை கடன் பிரச்சனை, ஒரு சிலருக்கு சொத்து இருந்தும் அது வம்பு வழக்குல மாட்டிட்டு இருக்குது, இது மாதிரி பிரச்சனைகள், ஒருத்தருக்கு குடும்ப ரீதியான பிரச்சனைகள், ஒருத்தருக்கு தன் தொழில்ல பிரச்சனை. அப்ப இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும்போது அவங்க என்னதான் பண்ணுவாங்க, என்ன பண்றதுன்னு தெரியல. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் மே 1ஆம் தேதி அந்த குரு பகவான் ஆப்பட்டது ரிஷபராசிக்கு பெயர்ச்சி ஆனாரு. ரிஷபராசிக்கு பெயர்ச்சியாகி 5ஆம் பார்வையாக மேச ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்த்தாரு. சூப்பருங்க, இது ஒண்ணு போதுங்க. அப்ப அந்த குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருந்து உங்களுக்கு பாவத்தையும் கஷ்டத்தையும் செய்து கொண்டிருந்த அந்த குரு பகவான, அந்த கேது பகவான, அந்த குரு பகவான் ஆப்பட்டது 5ஆம் பார்வையாக பார்த்துட்டாங்க. இது போதும் இல்லைங்களா? கண்டிப்பாக நீங்கள் நல்ல நிலைமைக்கு வருவதற்குண்டான வாய்ப்பை அந்த குரு பகவான் கொடுத்து விட்டார். அப்போ அந்த கேது பகவான் பாவ கிரகமாக இருந்து தன்னுடைய தன்மையை இழக்கிறாரு. அந்த கேது பகவான் ஆப்பட்டது தன்னுடைய தோஷத்தை செய்ய இயலாதவர் ஆகிறார் அந்த குருவுடைய பார்வையினால. அப்ப அந்த குரு அங்கே பார்க்கறதுனால உங்களுக்கு கண்டிப்பாக கடன் இருந்தால் கண்டிப்பாக படிப்படியாக அந்த கடன் குறையும், அந்த கடனை கட்டுவீங்க, நீங்க பயந்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம எப்படி கடனை கட்ட போறோம், எப்படி கடன் தீரப்போகுது, எப்படி நம்ம கடன்காரருக்கு பதில் சொல்ல போறோம், இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்து நீங்கள் மேல போகிறீர்கள். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த குரு பார்த்ததுனால அந்த கடன் கண்டிப்பாக தீரும். அது போக உங்களுக்கு உடல் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள், மருத்துவ சிகிச்சை பார்த்துட்டு இருக்கிறவங்க அவங்களுக்கும் அந்த சிகிச்சை பலன் கொடுக்கும். அப்ப மருத்துவங்கிறது உங்களுக்கு சரியாக ஒத்து வரும். அப்ப அந்த மருத்துவத்திலிருந்து தப்பிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது போக சத்துருக்கள், அதாவது உங்களை வாழவே விடக்கூடாது, இவன் எப்படி தலையெடுப்பான்னு பார்த்தரலாம், இவன் ஒளிஞ்சு போகணும், இவன் இனிமேல் எந்திரிக்க மாட்டான், இவன் அவ்வளவுதான் முடிஞ்சு போயிட்டான் அப்படின்னு எத்தனையோ பேர் உங்களை பத்தி தூற்றிட்டு இருக்கிறாங்க. தூற்றுவார்கள் தூற்றட்டும், போற்றுவார்கள் போற்றட்டும், நீங்க எதை பத்தியும் கவலையே பட வேண்டாம். உங்களுக்கு எப்பேற்பட்ட சத்துருக்கள் இருந்தாலும், எதிரிகள் இருந்தாலும், துரோகிகள் இருந்தாலும் அவர்கள் இந்த குரு பார்வையில அழிஞ்சு போயிடுவாங்க. உங்களுக்கு போறக்கு வழி விட்டுருவாங்க. அப்படி போகும்போது உங்களுடைய வேலையை நீங்கள் சரியாக பார்க்க முடியும், நீங்க எடுத்த காரியத்தை ஜெயம் பண்ண முடியும். அப்போ உங்களுடைய முயற்சினால, உங்களுடைய அறிவால, உங்களுடைய திறமையினால, இதற்கு முன்னாண்ட முயற்சியும் வேலை செய்யல, அறிவும் வேலை செய்யல, திறமையும் வேலை செய்யல, இப்ப எல்லாமே கண்டிப்பாக வேலை செய்யறதுக்கு ஆரம்பிக்கும். நீங்க நல்லா இருப்பீங்க. நீங்க கும்பிட வேண்டிய தெய்வம் என்னன்னா அந்த விநாயகர் கடவுளை கெட்டியா பிடிச்சுக்கோங்க. அதுவும் திங்கட்கிழமை நாள்ல விநாயகர் கடவுளை ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி அருகம்புல்ல வச்சு கும்பிட்டு வாங்க, கண்டிப்பா நல்லா இருப்பீங்க. நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே சமயத்துல உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தை, உங்க ஜென்ம ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசா புத்திகள் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுடைய தலையெழுத்தை, உங்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயம் பண்ணுவது. அப்ப அந்த தசா புத்தி உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதா பாதகமாக இருக்கிறதா, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை தெரிஞ்சுக்கிட்டா தான் நீங்க அடுத்த ஸ்டெப் நகர முடியும். அப்ப நம்மளுக்கு ஜாதகத்தையும் நம்ம பார்க்கறது இல்லை, நம்மளுக்கு நல்லதே நடக்க மாட்டேங்குது, நம்ம கஷ்டத்துல இருக்கிறோம், இந்த கஷ்டம் எப்ப விடுதலை ஆகும் அப்படின்னா இதுக்கு எங்கேயுமே நாம் பலன் சொல்றது ஒண்ணுமே சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் உங்க ஜாதகத்தை பாருங்க, நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் ஜாதகத்தை பார்த்து உங்களுக்கு அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய முயற்சியை நீங்க பண்ணுங்க. அதுக்கு கீழே 2 நம்பர் கொடுத்துருக்குறோம், கான்டாக்ட் பண்ணுங்க.
வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.